وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن إبراهيم لحليم أواه منيب. صدق الله العظيم. يا عباد الله، جاء رجل إلى رسول الله صلى الله عليه وسلم فقال: يا خير البرية. فقال رسول الله صلى الله عليه وسلم: ذاك إبراهيم عليه السلام. صدق رسوله النبي الكريم. எல்லாம் புகழும் புகழ்ச்சி நம்மை படைத்தாலும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. நமது நாயகம் உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னார் வழிநடந்த அத்துணை ஸஹாபாக்கள், சுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நல்லோர்கள், புனிமார்கள், குறிப்பாக நாட்களில் சிறந்த நாளான இந்த ஜும்மா நாளன்று அல்லாஹ்வின் சிறப்பு தொழுகையான ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற வந்திருக்கும் நம் அத்துணை நபர்கள் மீதும், இனி இந்த அல்லாஹ்வின் சன்னிதானத்தை தேடி வருகிற அத்துணை இஸ்லாமிய நல்லுள்ளங்கள் மீதும் ஸலாத்திலும் கருணையும் ஸலாமும் ஈடேற்றமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். அது இஸ்லாம் மார்க்கத்தில் வாழுகிற நாம் இஸ்லாமிய மார்க்கத்திலேயே வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தில் மக்களை பெருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1443 ஆண்டில் 12வது மாதமான துல்ஹஜ் மாதத்தின் 2வது துறையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டாலே ஒவ்வொரு முஸ்லிமின் உள்ளத்திலும் உதிக்கிற வார்த்தைகளும் இடங்களும் பல இருக்கின்றன. துல்ஹஜ் என்று வந்துவிட்டாலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் ஒவ்வொரு நேரமும் ஞாபகத்திற்கு வரும். கஅபத்துல்லாஹ் என்கிற வார்த்தை ஞாபகத்திற்கு வருகிறது. மதீனா என்கிற வார்த்தை ஞாபகத்திற்கு வருகிறது. குர்பான் என்கிற அமல் அதுவும் ஞாபகத்திற்கு வருகிறது. அதே போல இப்ராஹிம் என்கிற வார்த்தை ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் ஞாபகத்திற்கு வரும். துல்ஹஜ் என்கிற மாதம் வந்துவிட்டாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைக்காத முஸ்லிம் இல்லை. இப்படியும் சொல்லதா, ஒவ்வொரு முஸ்லிமும் அவருடைய தினசரி வாழ்க்கையிலே அவன் தொழுகையை தொழுகிறான் என்றார். அந்த தொழுகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுகூராமல் அந்த மனிதனுடைய தொழுகை பரிபூர்ணமாகாது. எப்படிப்பட்ட முஸ்லிமாக இருந்தாலும் தொழுகிற பொழுது கடைசி நேரத்தில் அத்தியாயத்துக்கு பிறகு தரூதை இப்ராஹிம் என்பதை ஓத வேண்டும். அது ஓதவில்லை என்றால் தொழுகை குறைவுள்ள தொழுகையாக மாறிவிடுகிறது. அந்த தரூதை இப்ராஹிமிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் 2 முறை நினைவு கூறுகிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம். அடுத்து ஓதுகிற ஸலவாத்திலும் அல்லாஹு பாரிக் லனா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம். அப்போ தினசரி வாழ்க்கையினுடைய தொழுகையில் அவர் 2 ரக்காத்து தொழுதார்.
தொழுதாலும் அது ஃபர்தான தொழுகையாக இருக்கட்டும், நஃபிலான தொழுகையாக இருக்கட்டும், வாஜிபான வித்ர் தொழுகையாக இருக்கட்டும், ஜும்மாவாக இருக்கட்டும், பெருநாள் தொழுகையாக இருக்கட்டும், ஏன் ஜனாசா தொழுகையில் கூட இரண்டாவது தக்பீர் நாம் என்ன ஓத வேண்டும்? தரூத் இப்ராஹிம் ஓத வேண்டும். ஆக ஒரு முஸ்லிமுடைய எல்லா நேரத்திலும் இந்த இப்ராஹிம் என்கிற நபியை அவர் சிந்திக்காமல் இல்லை. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் பேசுகிறார். 25 சூறாக்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய செய்திகள் வருகிறது. 69 இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் என்கிற வார்த்தையை அல்லாஹ் தஆலா பயன்படுத்தியிருக்கிறார். ஏன் 114 அத்தியாயங்களில் ஒரு சூறாவிற்கு ஒரு அத்தியாயத்திற்கு இப்ராஹிம் என்கிற பெயர் உருவாகி இவ்வளவு சிறப்புகளையும் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்து அதை நம் சமுதாயத்திற்கு ஷரியத்தாக மாற்றி இருக்கிறான் என்றால் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? அவர்களால் நாம் பெற வேண்டிய பாடங்கள் என்னென்ன என்பதை நாம் அவசியம் தெரிந்திருக்க வேண்டும். இப்ராஹிம் என்கிற பெயர் என்ன அர்த்தம்? அது அரபு வார்த்தையா? இப்ராஹிம் என்கிற வார்த்தை இல்லை, அது அந்நிய மொழி. சிலர்கள் அதை தௌராத் என்கிற பாசை வந்தது என்று சொன்னாலும், சிலர்கள் சுரியானி என்று சொன்னாலும், அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுக்கிறார்கள் என்றால் இரக்கத்தின் தந்தை என்ற அர்த்தம் கொடுக்கிறார்கள். இப்ராஹிம் என்கிற வார்த்தை அரபு மொழியாக இல்லாவிட்டாலும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் இரக்கமான கருணையுள்ள தந்தை என்ற அர்த்தம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹ் திருமறையில் எப்படியெல்லாம் பேசுகிறான் என்றால் அதை காணுகிற பொழுது மிக மிக ஆச்சரியமாக இருக்கிறார். ஏனென்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து இது போன்ற வார்த்தைகள் சொல்லப்படவில்லை. எல்லாவற்றுக்கும் சிறந்தவராக, நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக, மனிதர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை அல்லாஹ் தஆலா நம் நபிக்கு கூட பயன்படுத்தவில்லை. அல்லாஹ் சொல்கிறார், இன்ன இப்ராஹீம கான உம்மத்தா, நிச்சயமாக இப்ராஹிம் என்கிற நபி இருக்கிறார்களே அவர்கள் ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த வார்த்தை எந்த நபிக்கும் அல்லாஹ் பயன்படுத்தவில்லை. ஒரு தனி மனிதரை ஒரு சமுதாயம் என்று சொல்கிறான் என்றால் அந்த மனிதன் செய்த தியாகங்கள், அந்த மனிதன் இந்த உலகத்திற்கு ஏற்படுத்திய புரட்சிகள் கொஞ்ச நஞ்சமல்ல. அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு சமுதாயம் என்று சொல்கிறார். எல்லா இமாம் பெருமக்களும் சொல்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற தனி நபர், தனி ஒரு மனிதர் ஒரு சமுதாயம் செய்கின்ற எல்லா இபாதத்துகளையும் செயல்களையும் அவர் செய்திருக்கிறார் என்று சொல்கிறார். ஒரு சமுதாயம் செய்ய வேண்டிய தியாகங்களை தனிநபராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்திருக்கிறார்கள். ஒரு சமுதாயம் செய்ய இருக்கிற எல்லா இபாதத்துகளையும் தனி மனிதராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். குர்ஆனை நீங்கள் தேடி பார்த்தீர்களென்றால் இந்த இஸ்லாமிய மக்களுக்கு அல்லாஹ் முன்னுதாரணமாக, வழிகாட்டியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்கிறார். உங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகிய முன்மாதிரியாக இந்த சமுதாயத்திற்கு ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே போல நம் நபியை தாண்டி இப்ராஹிம் என்கிற நபியும் நமக்கு அழகிய முன்னுதாரணமாக ஆக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். நம் சமுதாயத்திற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் அழகிய முன்னுதாரணம் சரிதான். ஆனால் எப்போ வாழ்ந்த ஒரு சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் நமக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணம் என்று அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில். பாருங்கள், கத் கானத் லகும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம். இப்ராஹிம் என்கிற
நபி இருக்கிறார்களே, அவர்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய அழகிய முன்னுதாரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கிறார். அப்ப வேறொரு சமுதாயத்திற்கு, முன் சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட ஒரு நபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகிய முன்னுதாரணம் என்று சொல்கிறான் என்றால், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும், எதையெல்லாம் தானமாக பெற வேண்டும், எதையெல்லாம் நாம் படிப்படியாக பெற வேண்டும், அதைத்தான் இன்றைக்கு ஜும்மாவில் நாம் பார்க்க இருக்கிறோம். குணநலன்களில் ஒரு நபியை இந்த அளவிற்கு புகழ்ந்தது போன்று எந்த நபியும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் புகழவில்லை. குணநலன்களை பற்றி அல்லாஹ் அழகாக பேசுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படியெல்லாம் குணநலவாதியாக வாழ்ந்தார்கள். திருமறையில் சொல்கிறார் பாருங்கள், ஷாக்கிரல் லிஅன்உமிஹி இஜ்தபாஹு வஹதாஹு இலா ஸிராத்தின் முஸ்தகீம். இந்த இப்ராஹிம் என்கிற நபி இருக்கிறார்களே, அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஆட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவோராக வாழ்ந்தார். அவர் நன்றியாளர், நன்றி மறவாதவர் அல்ல, நன்றியுள்ளவர். நான் என்னவெல்லாம் அற்புடை புரிந்திருக்கிறோனோ அதற்கெல்லாம் சரியாக முழுமையாக நன்றியை காட்டியிருக்கிறார் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறார், வதுகுர் ஃபில் கிதாபி இப்ராஹிம் இன்னஹு கான சித்தீகன் நபியா. அந்த இப்ராஹிம் என்கிற நபி இருக்கிறாரே, அவர் உண்மையாளர், வாழ்க்கையில் உண்மையாக வாழ்ந்தார். பொய் என்பது அவருடைய வாழ்க்கையில் இல்லை. ஒரு நேரத்தில் மூன்று சிறிய பொய்கள் தான் அவர் வாழ்க்கையில் இருந்ததை அதற்கு அவர்கள் தௌபா செய்து விட்டார்கள். அந்த நபி உண்மையாளர். உண்மை என்கிற குணத்தை அவரிடமிருந்து நீங்கள் முன்னுதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறார், இன்ன இப்ராஹீம லஅலீமு. நிச்சயமாக இப்ராஹிம் என்கிற நபி வாழ்ந்தார்களே, சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். தன் மகனை அறுக்க சொன்ன பொழுதும் சகிப்புத்தன்மையோடு இருந்தார்கள். மனைவியும் மகனையும் நடுத்தர பாலைவனத்திலே விட்டுவிட்டு தனியாக வா என்று அல்லாஹ் கட்டளையிட்ட போதும் சகிப்புத்தன்மையோடு இருந்தார்கள். தந்தையும் ஊர் மக்களும் அவர்களை கஷ்டப்படுத்தி அல்லாஹ்வை பற்றி சொன்னதற்காக ஒரு வேதனைகளை தந்த போதுதான் சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்தார்கள். அந்த இப்ராஹிம் என்கிற நபி சகிப்புத்தன்மையாளர். நீங்களும் அவரிடமிருந்து சகிப்புத்தன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். அடுத்து சொல்கிறார் பாருங்கள், அந்த இப்ராஹிம் என்கிற நபி அவ்வாஹும். அவ்வாஹ் என்றால் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார், பொறுமையாக இருப்பார் என்பது. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் வாழ்க்கையில் அப்படித்தான் வாழ்ந்தார்கள், பொறுமையாளராக இருந்தார்கள். எதற்கெடுத்தாலும் என்ன வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே துஆ செய்வார்கள், அதிகமாக துஆ செய்வார்கள். அதன் வரலாறு ஒரு விஷயம் இருக்கிறது. ஒரு முறை அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு கல்லில் அவருடைய கால் அடி தட்டிவிட்டதா. ஒரு கல்லை அவர்கள் செய்விட்ட ஒரு கல் அவருடைய காலை தட்டிவிட்டது. உடனே என்ன செய்தார்கள் தெரியுமா? காலை பார்த்தார்கள், காலுக்கு மீதுமாகவில்லை. உடனே துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு கல்லின் காலை தட்டிவிட்டது அல்லவா, அதிலிருந்து எந்த காயமும் ஏற்படவில்லையே, உனக்கே இல்லாமல் துஆ செய்தார்கள். இப்படிப்பட்ட நன்றியாளராகவும் துஆ செய்யக்கூடியவராகவும் அல்லாஹ்வை நினைத்து வாழ்கிறவராக வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்கள். ஒரு நாளைக்கு நமக்கு எத்தனை முறை கால் தடுக்கி கீழே விழுக வேண்டிய சூழல் வந்திருக்கும், எத்தனை முறை எத்தனை சோழர்கள் நம்மளை விலக்கி விட்டிருக்கும். என்றைக்காவது அதை நினைத்து அல்லாஹ்விற்கு நன்றி கூறியிருக்கிறோமா? நான் விழவில்லை, காயம் ஏற்படவில்லை, தப்பித்து விட்டேன் யா அல்லாஹ், எல்லாமே உன் செயலா துஆ கேட்டிருக்கிறோமா? நன்றி அல்லாஹ்விடத்தில் சொல்லியிருக்கிறோமா? ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு சிறு செயல் நடந்தாலும் அந்த சிறு செயலை அல்லாஹ்வை முன்காட்டி என்ன செய்தார்கள்? நன்றியாளராக வாழ்ந்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் திருமறை இவ்வளவு பாராட்டுகிறார். அடுத்து அல்லாஹ் சொல்கிறார், முனீபு. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்களே, முனீபாக வாழ்ந்தார்கள். முனீப் என்றால் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் சரி அல்லாஹ்வை மட்டும் முன்னோக்கி வாழ்வார்கள். கஷ்டமாக இருந்தாலும் ஒரு சந்தோஷமான நிலையாக இருந்தாலும்
வாழ்க்கையில் ரொம்ப அடிமட்டத்திற்கு சென்றாலும் அல்லாஹ்வை மட்டும் நம்புவார்கள். வேறு யாரிடத்திலும் எந்த உதவியும் தேட மாட்டார்கள். அப்படிப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறார், இன்ன கதாலிக நஜ்ஸில் முஹ்சினீன். அந்த இப்ராஹிம் என்ற நபி இருந்தார்களே, வாழ்க்கையில் தான் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் உபகாரம் செய்து கொண்டே இருந்தார். அவரை சந்தித்த ஒருத்தர், இவரால் எனக்கு நஷ்டம் ஏற்பட்டது என்றோ, இவரால் எனக்கு மனக்கசப்பு ஏற்பட்டது என்றோ யாரும் சொல்லிவிட முடியாது. அந்த அளவிற்கு தான் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதனிடத்திலும் உபகாரம் செய்வதாக வாழ்ந்தார் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். இப்படி அல்லாஹ் 69 இடங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து பேசுகிறார். இப்படி ஒரு நபி அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறார். வேறொரு நபி நீங்கள் காட்டிட முடியாது குர்ஆனில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குணநலன்களில் நமக்கெல்லாம் ஒரு உதாரணம். இன்றைக்கு மனிதன் தோன்றி, பூமியில் மனிதன் தோன்றி 3 லட்சம் ஆண்டுகள் ஆகிறது என்று பிபிசி நிறுவனம் சொல்கிறது. சிலர்கள் 34 லட்சம் என்றும் 39 லட்சம் என்றும் பேசுகிறார்கள். அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஆங்காங்கு கிடைக்கப்படுகிற மண்டை ஓடுகள், எலும்புகள், அதை அவர்கள் ஆய்வு செய்து இப்படி ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார்கள். இப்படி மனிதன் தோன்றி இவ்வளவு ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் ஒரு 7000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் நாகரிகத்திற்கும் சுத்தத்திற்கும் முன்னுதாரணம். அவர்கள் மட்டும்தான். அதற்கு முன்மானதாக எத்தனை நபிகள் இருக்கலாம். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்கிற பொழுது சொன்னார்கள், நாகரிகத்தின் தந்தை, சுத்தம் என்பதின் வார்த்தையின் முன்னுதாரணம் அவர்கள்தான் என்றார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வாய் கொப்பளித்தல் என்கிற சுன்னத் எங்கிருந்து வருகிறது என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து தான் வருகிறது. முதலில் வாயை கொப்பளித்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். படுத்துறப்புதல் இதுல முறையை துவக்கி வைத்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மலர்ந்தரம் சென்றால் தண்ணீரால் சுத்தம் செய்ய வேண்டும் என்கிற நடைமுறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். நகங்களை நறுக்கிக் கொள்ள வேண்டும், நகங்களை வளர்க்கக்கூடாது, அது சுத்தத்திற்கும் நாகரிகத்திற்கும் சரியானதல்ல என்பதை பெருமானார் அன்றைக்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்றைக்கே செய்தார்கள், வழிமுறைப்படுத்தினார்கள். அக்குள் முடியை களைய வேண்டும், அங்கிருந்த உறுப்புகளின் முடிகளை களைய வேண்டும், மீசையை கத்தரிக்க வேண்டும். இதுவெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இதையெல்லாம் ஆரம்பித்து வைத்தார்கள். இன்னும் பெருமானார் சொன்னார்கள், தாடியை வளர்க்கிறோம் முஸ்லிம்கள், தாடியை வளர்ப்பதை இஸ்லாத்தின் அடையாளம் என்கிறோம். ஒரு இஸ்லாம் ஒரு முஸ்லிமின் அடையாளம் அதுதான் என்கிறோம். அதை உருவாக்கியவர், அதற்கான முன்னோடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று பெருமானார் சொல்கிறார்கள். விரல் இடுக்குகளில் இருக்கிற அழுக்குகளை தேய்த்து கழுவுகிறோம் பொழுது செய்கிற பொழுது, காலில் விரலில் இருக்கிற அழுக்குகளை தேய்த்து கழுவுகிறோம், தாடியை கோதி கழுவுகிறோம். இது எங்கிருந்து வந்தது என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து வந்தது. இத்தனை சுத்தத்திற்கும் நாகரிகத்திற்கும் யார் முன்னோடி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஈமானுக்கு முன்னோடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வின் எப்படி தவக்குல் வைக்க வேண்டும் என்பதற்கு முன்னோடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறார்கள். அல்லாஹ் இப்படி தௌஹீதை போதிக்கிறார்கள். இறைவன் ஒருவன் தான், அவரிடம் மட்டுமே நீங்கள் முறையிட வேண்டும். கேட்க முடியாத, பார்க்க முடியாத, எந்த அசைவுகளும் செய்ய முடியாத இந்த சிலைகள், இவைகள் இறைவன் அல்ல என்பதை மக்களுக்கு போதிக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் வீட்டிலே இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை இருக்கிற பொழுது உண்மையின் தகுதியை போதிக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் சொல்கிறது, இது காலி அபிஹி அபதி லிம தஅபுமாலா இஸ்மாவலா ரசூல். என் தந்தையே, என் அருமை தந்தையே, காதிருக்காத, எந்த செய்தியும் கேட்கிற முடியாத, எதை பார்க்கிற முடியாத, எந்த ஒன்றையும் செய்ய இயலாத இந்த சிலைகளையே நீங்கள் வணங்குகிறீர்கள்.
ஏன் சைத்தானை பின்பற்றுகிறீர்கள்? என்னை பின்பற்றுங்கள். நீங்கள் சைத்தானை பின்பற்றி நாளை மறுமையில் உங்களை அல்லாஹ் வேதனை செய்வானே, அதை நினைத்து நான் பயப்படுகிறேன். அல்லாஹை மட்டும் வணங்குங்கள் என்கிற தௌஹீதை எடுத்து சொல்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை கோபப்படுகிறார், ஆத்திரப்படுகிறார். லஇல்லம் தன்தஹி கான அராகிமுன் அன் ஆலிஹத்தி யா இப்ராஹிம். இப்ராஹிமே, என் கடவுள்களை நீ வெறுத்து ஒதுக்குகிறாயா? என் கடவுளை நீ புறக்கணிக்கிறாயா? லஇல்லம் தன்தஹி, இந்த காரியத்தை விடலனா, என்னுடைய கடவுள்களை நீ புறக்கணிக்கிறாய் அல்லவா, அதை நீ விட்டுவிடவில்லை என்றால் லஅர்ஜுமன்னக, உன்னை கண்ணால் எரிந்து கொள்வேன். அதை நீ விடவில்லை என்றால் என் வீட்டை விட்டு வெளியே போ. வீட்டை விட்டு தொடர்ந்து விட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை. இருப்பினும் இவ்வளவு நடந்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹ் முழு தவக்குலை வைத்தார்கள். சொன்னார்கள், கால சலாமுன் அலைக்கும், அலைக்கும், என் தந்தையே உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. சாஸ்திரவத்துலக, உனக்காக உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். ரப்பி இன்னஹு கான பி ஹஃபியா, நான் இஸ்லாத்தை எடுத்து சொன்னதற்காக, அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக நீங்கள் என்னை அல்லாஹ் இருந்து கொள்வீர்கள், என்னை வீட்டை விட்டு விரட்டினீர்கள் என்று சொன்னீர்கள். நான் சொல்கிறேன், வஹ்ஜுர்னி இன்னஹு கான பி ஹஃபியா, எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், என் மீது அல்லாஹ் மட்டும் அன்பு செலுத்தினாலே போதும், அவர் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று செய்தார்கள். எல்லா கண நேரத்திலும் அல்லாஹ் மீது மட்டும் முழு நம்பிக்கை வைத்தார்கள். இந்த இஸ்லாத்தை எடுத்து சொன்னதற்காக, அல்லாஹ் எடுத்து சொன்னதற்காக பெரும் கொண்ட கூட்டம், அவருடைய சமுதாயம் அத்தனை பேர் முதல் செய்தார்கள், தர்க்கம் செய்தார்கள், வாதம் செய்தார்கள். சில நேரத்தில் அவர்களை தண்டிப்பதை தாண்டி கண்டிக்க, தண்டிக்க, அடிக்க பல துன்பங்களை கொடுத்தார்கள். அத்தனை பேரிடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால தஹஜூனி பில்லாஹி வதஹதான், எனக்கு அல்லாஹ் நேர்வழியை தந்த பொழுதும் நீங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் என்னிடத்தில் தண்டித்துக் கொண்டிருக்கிறீர்களா? வலா அஹாஃபு மா துஷ்ரிகூன பிஹி இல்லா யஷா ரப்பி ஸய்யா, நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். நீங்கள் என்னதான் செய்தாலும் எதற்கும் நான் பயப்பட மாட்டேன். நான் அல்லாஹ் மட்டும் நம்பி இருக்கிறேன். அல்லாஹ் நாடினால் தான் எனக்கு எது வேண்டுமானால் நடக்கலாம். நீங்கள் நினைத்தால் கொள்ளலாம் என்று நினைப்பீர்கள், என்னை என்ன செய்யலாம், ஊரை விட்டு விரட்டிவிடலாம் என்று நினைப்பீர்கள். அல்லாஹ் நினைத்தால் மட்டும்தான் இது நடக்கும். கொண்ட கொள்கையில் அல்லாஹை போதித்த அந்த விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் ஈமானோடு உறுதியோடு அல்லாஹ்வுக்கு நம்பிக்கை வைத்து வாழ்ந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அது நமக்கு நாம் ஒரு முன்மாதிரி. நாம் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஈமானில் நாம் எந்த நேரத்திலும் அல்லாஹ் மட்டும் மீது தவக்குல் வைத்திருக்க வேண்டும். இப்படி அல்லாஹ்வை பற்றி சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடுமையாக பிரச்சாரம் செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன வயசு தெரியுமா? அவர்கள் இந்த நடத்திய புரட்சியில் எத்தனை வயசு தெரியுமா? அவர்களுக்கு 16 வயசு. 16 வயதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு இஸ்லாமியை பற்றிய போதனையும் அல்லாஹ் பற்றிய தௌஹீதையும் எடுத்து உரைத்தார்கள் என்றால் அதுதான் நமக்கு எல்லாம் ஒரு மாதிரி. 40 வயதை கடந்தும் ஈமான் பலகீனமாக இஸ்லாமிய ஏவலையும் இஸ்லாமிய விளக்கல்களையும் சரியாக புரிந்து கொள்ள முடியாத நம்மவர்கள் பல பேர்கள் அவர்கள் சிந்திக்க வேண்டும். 16 வயதிலே அல்லாஹை பற்றி போதிக்கிற விஷயத்தில் இவ்வளவு உறுதிமிக்கவராக, அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை கொண்ட மனிதராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார்கள் என்றால் நமக்கான ஈமானிலும் நமக்கான தவக்குல் வைப்பதிலும் அல்லாஹ்வை யார் முன்மாதிரி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்மாதிரி. இந்த அளவிற்கு அல்லாஹ்வை போதிக்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு நேரத்தில் ஒரு திருவிழா வருகிறது, நீங்கள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், சுருக்கமாக சொல்கிறேன். அந்த திருவிழாவில் அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்த எல்லாவற்றையும் அழித்து நொறுக்குகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் ஊருக்கு வருகிறார்கள். அந்த மக்கள் பிரச்சனை பெரிதாக இருக்கிறது. அத்தனை பேரும் சொல்கிறார்கள், குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், காலு ஹர்ரிகூஹு மன்சூர் மாலியத்துக்கும் குன்து ஃபாயிலீன். எல்லா மனிதர்களும் சொன்னார்கள், அந்த இப்ராஹிமை பிடியுங்கள், கட்டுங்கள், அவனை நெருப்பிலிட்டு கொளுத்துங்கள், நம்முடைய தெய்வங்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று செய்தார்கள். எல்லாரும் கொப்பரித்தார்கள்.
அதுபோல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எரிப்பதற்காக 60 முழம் நீளம் 40 முழம் அகலம் கொண்ட ஒரு நிலத்திலே 70 அடி உயரத்திற்கு ஒரு சுவர் கட்டப்படுகிறது. சுவர் கட்டப்பட்டு அந்த சுவற்றிலே நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிரஜைகளும் என்ன செய்ய வேண்டும்? இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எரிப்பதற்காக விறகு சேகரித்து வந்து கொண்டு வேண்டும் என்று ஆணையிடுகிறார். பல நாட்களாக விறகுகள் சேகரிக்கப்படுகிறது. இமாம்கள் எழுதுகிறார்கள், ஒரு பெண்ணுக்கு நோய் வந்து விட்டது என்றால் அந்த பெண் இப்படி நேர்ச்சி செய்வாராம், என் கடவுளே, என் சிலைகளே, இந்த இப்ராஹிம் உங்களெல்லாம் விடுத்தார் அல்லவா, இப்போது நான் நோயில் இருக்கிறேன், என் நோயை நீங்கள் குணப்படுத்தினீர்கள் என்றால் இந்த இப்ராஹிம் கொள்வதற்காக நானும் விறகு சுருண்டு வந்து போடுவேன் என்று நேர்ச்சி செய்வாராம். அப்ப அந்த அளவிற்கு பல நாட்களாக அவர்கள் எரிப்பதற்கு என்ன செய்யப்படுகிறது? விறகுகள் சேகரிக்கப்படுகிறது. விறகுகள் சேகரிக்கப்பட்டால் நெருப்பு பற்ற வைக்கப்படுகிறது. அந்த குளிர்ந்து விட்டிருக்கிற நெருப்பு அந்த நெருப்பினுடைய அந்த சூட்டில் இருக்கிற அந்த கடுமையான நெருப்பு அது வானத்தில் பறக்கிற ஒரு பறவை கூட அது பொறித்து விடுகிற அளவிற்கு கடுமையான நெருப்பு. இவர்களை தூக்கி போட முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி போடுகிற போது பக்கத்தில் செல்கிற மனிதர்களை அந்த நெருப்பு செய்து விடலாம், எரித்து விடலாம். அதனால் அந்த நேரத்தில் மஞ்சனி என்கிற அரபியில் சொல்லப்படுகிற ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறார்கள். அந்த இயந்திரத்தை கண்டுபிடித்து தூக்கி வீசுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி வீசுகிற போது அவர்களுக்கு வயது எத்தனை தெரியுமா? 16 வயது. 16 வயது முழுமை அடைகிற நேரம். அந்த நேரத்தில் தான் அவர்களை தூக்கி இருக்கிறார்கள். எதற்காக? அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக, அல்லாஹ் மட்டும் வணங்குங்கள், சிலைகள் வேண்டாம் என்று சொல்வதற்காக அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூக்கி எறியப்படுகிறார்கள். ஜிப்ரீல் வருகிறார். அந்த நெருப்பிலிருந்து நான் காப்பாற்றட்டுமா? உங்களுக்கு சகோதரம் தெரியும், வேண்டாம், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். தூக்கி போடுகிற அந்த கடைசி நேரத்தில் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ அதுதான், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். அல்லாஹ் மட்டும் எனக்கு போதுமானவன். அவன்தான் தான் யாருக்கு பொறுப்பேற்றிருக்கிறானோ அவர்களை சரியாக அற்புடை புரிபவன் அல்லாஹ். அவன் மட்டுமே எனக்கு போதுமானவன் என்கிற திக்கரை ஓதுகிறார்கள். அல்லாஹ் சொன்னான், யா நாரு கூனி பரதம் வ ஸலாமா, நெருப்பே அந்த இப்ராஹிமுக்கு குளிர்ந்த நீராக, குளிர்ந்த பூமியாக, ஒரு குளிர்ந்த பூஞ்சொலியாக மாறிவிடு என்று அல்லாஹ் என்ன செய்தார்? நெருப்புக்கு கட்டளையிட்டான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அல்லாஹ் காப்பாற்றினான் என்கிற வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும். இதிலிருந்து என்ன பாடம்? நான் சொன்ன அத்தனை நிகழ்வுகளிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். அதை தாண்டி என்னை படைத்த ரப்பு இருக்கிறார், அவனுக்காக நான் இது செய்த இஸ்லாத்தை போதித்தேன், அவனுக்காக எல்லாம் சோதனைகள் நான் கடந்து வருகிறேன், அவன் மட்டுமே எனக்கு போதுமானவன் என்று செய்தார்கள். தவக்கலோடு இருந்தார்கள், அல்லாஹ் மீது முழு நம்பிக்கையோடு இருந்தார்கள். அதனால் எல்லாவற்றிலும் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தார். அதுதான் நமக்கெல்லாம் ஒரு பாடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற ஈமானின் உறுதியும் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தார். எப்படிப்பட்ட சோதனைகள் நாம் கடந்து விடலாம். ஹஜ்ஜிற்காக பயணிகள் எத்தனை லட்சம் பயணிகள் பயணித்து விட்டார்கள். நீங்கள் எல்லாம் சோசியல் மீடியாவில் செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். லிபியா நாட்டைச் சேர்ந்த அமீர் என்கிற இளைஞர், ஹஜ்ஜுக்காக செல்ல இருக்கிறார். அந்த செய்தியெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். அந்த லிபியா நாட்டைச் சேர்ந்த அமீர் என்கிற இளைஞர், அவருடைய பெயர், முழு பெயர் அமீர் அல் மஹதி அல் மன்சூர் அல் கடாஃபி. இந்த ஹாஜ் என்ன செய்கிறார்? இளைஞர் ஹஜ்ஜுக்காக வருகிறார். அவரை சுற்றி அவரோடு சேர்ந்து பல ஹாஜி பயணிகள், லிபியா நாட்டைச் சேர்ந்த பயணிகள் வருகிறார்கள். விமான நிலையத்தில் பரிசோதிக்கப்படுகிறது. அவரை விட்டுவிட்டு அத்தனை பயணிகளும் என்ன செய்து விட்டார்கள்? அவருடைய பாஸ்போர்ட் செக் செய்யப்பட்டு விமானத்தில் ஏறிவிட்டார்கள். இவருடைய பாஸ்போர்ட்டை செக் செய்யும் போது அந்த பெயர், அந்த அல் கடாஃபி என்கிற பெயர், அந்த கடாஃபி என்கிற பெயர் வைத்து அதனுடைய குடும்ப தொடர்பு, அதில் பாதுகாப்பு அச்சம் இருக்கிறது என்று சொல்லி பேசுகிறார்கள். நாங்கள் முழுமையாக செக் பண்ண வேண்டும். உங்க பேர் ரிஜிஸ்டர் இருக்கு, செக் பண்றாங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். செக் பண்றாங்க.
விமானம் கிளம்பிடுகிறது மற்ற நாட்டில் அடைத்து. சிறிது நேரம் தான் தொழில்நுட்ப கோளாறு திரும்பி வந்து விடுகிறது. இவர் அதற்குள்ள என்ன செய்யப்படுகிறார்? சரி செய்யப்பட்டு இவரால் எந்த பிரச்சனையும் இல்லை, யாருக்கும் எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்பதை உறுதி செய்யப்பட்டு அவர் பயணத்துக்கு தயாராகிறார். வந்த விமானம் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்படுகிறது. மீண்டும் 2வது முறையாக அது பயணிக்க இருக்கிற பொழுது இங்கிருந்து அறிவிப்பு வருகிறது, இந்த இளைஞரை கூட்டி செல்லுங்கள். வேண்டாம், எல்லாம் ரெடியாக இருக்கு, நான் கலந்து வருவோம். 2வது முறை இடம்பெற்ற விமானம் சென்ற 2வது முறையும் சென்ற விமானம் மறுபடியும் அதே தொழில்நுட்ப பிரச்சனை மீண்டும் இறங்குகிறது. மீண்டும் அது சரி செய்யப்படுகிறது. மீண்டும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இளைஞர் காத்துக் கொண்டிருக்கிறார் ஹஜ்ஜுக்காக. அப்படி விமானி புரிகிறார், நாம் 2 முறை சென்றும் தொழில்நுட்ப கோளாறு அதே கோளாறு, மீண்டும் 3வதாக பயணித்தோம் என்றால் மீண்டும் அதே கோளாறு வரும். காரணம் இந்த ஒரு ஹஜ் விமானிக்காக, ஒரு ஹஜ் பயணிக்காக. அந்த ஹஜ் பிறகு விசாரிக்கிறார்கள். அவர் சொன்ன வார்த்தை தான், ஐ வாண்ட் மூவ் அன்லெஸ் ஃபார் ஹஜ். ஹஜ்ஜுக்காகத்தான் நான் கிளம்பி இருக்கிறேன், பயணத்தை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஹஜ்ஜுக்கு போகாமல் அந்த மக்கா நகரை கடந்து அந்த மக்கா நகருக்கு சென்று காபத்துல்லாவை நான் தவாஃப் செய்யாமல் என்னுடைய ஹஜ் நிறைவேறாது. அப்படி ஹஜ்ஜை செய்யாமல் நான் போகவே மாட்டேன் என்று பேசுகிறார், உறுதியாக இருக்கிறார். அவருடைய தவக்குள் அந்த ஈமானிய உறுதி. அவர் சொன்ன வார்த்தைகள், நத்திங் குட் ஸ்டாப் மீ. நான் அல்லாஹ்விற்காக வந்துவிட்டேன், அல்லாஹ் நினைத்தால் மட்டும் தவிர என்னை யாரும் தடுக்க முடியாது ஹஜ்ஜுக்காக. அந்த ஈமானிய உறுதி, அந்த அல்லாஹ் மீது வைத்திருக்கிற தவக்குள், அந்த தவக்குள் தான் அவரை என்ன செய்தது? ஹஜ்ஜுக்காக அவரை அல்லாஹ் தஆலாவே என்ன செய்தார்? இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்து அவரை ஹஜ்ஜுக்காக அல்லாஹ் அனுப்புகிறார். இதுதான் நாம் வாழும் காலத்தில் ஏற்படுகிற உதாரணங்கள். நம் வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். ஒவ்வொரு கண நேரத்திலும் அல்லாஹ் நாம் தவக்குளோடு அல்லாஹ் மீது முழு நம்பிக்கையோடு வாழ்கிற பொழுது அந்த அல்லாஹ் இருக்கிறானே, எதையும் எப்படியும் சரி செய்து நமக்கான வெற்றி அல்லாஹ் தந்து விடுவார். இப்ராஹிம் என்கிற நபி, அவர் ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த சமுதாயம் நமக்கு சொல்லுகிற ஒரே பாடம் இதுதான், ஈமானில் உறுதியாக இருங்கள். அந்த உறுதியோடு அல்லாஹ் மீது முழு நம்பிக்கையோடு வாழுங்கள். அந்த முழு நம்பிக்கை எல்லா நேரத்திலும் நமக்கான பிரச்சனைகளை கடந்து போவதற்கான சூழலை உருவாக்கும். எவ்வளவு பெரிய இடர்பாடு வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியும் அதிலிருந்து மீளக்கூடிய சக்தியும் நாம் வெற்றி பெற வேண்டிய எல்லா விதமான வழிகளையும் அதுவே நமக்கு ஏற்படுத்தரும். அதனால் வாழ்க்கையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று ஈமானில் உறுதியாக இருப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று அல்லாஹ் மீது நம்பிக்கையோடு இருப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று அவர்கள் வழிமுறைகளை சரியாக கடைபிடிக்கிற மக்களாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற உண்மையாளராக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற இரக்கமுள்ளவராக, நல் மனிதராக, உபகாரம் செய்பவராக நம் அத்தனை மக்களையும் அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.